கிறிஸ்மஸ் ஸ்டார். கிறிஸ்மஸ் ஸ்டாரை பற்றி ஒரு ஸ்பெஷலான தகவலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் ஸ்டார் ஏன் கட்டுறாங்க? கிறிஸ்தவங்க கிறிஸ்மஸ் வந்தாலே கிறிஸ்மஸ் ஸ்டார் கட்டாயம் கட்டுறாங்க. இப்போது எல்லா பிரமத நண்பர்களும் கூட கிறிஸ்மஸ் ஸ்டாரை வீட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்மஸ் ஸ்டார் தான் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு வீட்டில் கிறிஸ்மஸ் ஸ்டார் கட்டியிருந்தா அந்த வீட்டில் இயேசு இருக்கிறதான்னு அர்த்தம். அப்போ எல்லோரும் கட்டக்கூடாதா? கட்டாயம் கட்டக்கூடாது. இயேசு பிறந்திருந்த வீட்டில் தான் கிறிஸ்மஸ் ஸ்டாரை கட்டணும். ஏன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார் ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு, சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுச்சு. ஒரு இடத்துல நின்ன உடனே அங்கே யார் இருந்தா? இயேசு எந்த இடத்துல பிறந்தாரோ அந்த இடத்த வழிகாட்டி அந்த ஸ்டார் அங்கேயே நின்றுட்டுது. அப்போ உங்கள் வீட்டில் கட்டிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறாரா? அதை நீங்கள் உறுதி பண்ணிக்கிடணும். இந்த கிறிஸ்மஸ் ஸ்டாருக்கு பின்னால் ஒரு அழகான வரலாறு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியல. அதை இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகேயா? இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் எப்படி வந்து தெரியுமா? வான சாஸ்திரிகள் ஆராய்ச்சியாளர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேலையே அப்படி வானத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வானத்தில் இது என்ன நட்சத்திரம் போகுது, மேகம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி, ஓ அப்போ மழை வருமா? இப்போ டிவியில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மழை அதிகமாக வரும், இந்த ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட். அது எப்படி தராங்க தெரியுமா? இப்படி வான ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி ஒரு துறை இருந்தது. அதில் இருந்த விஞ்ஞானிகள் பார்த்து இருந்தாங்க. இயேசு பிறந்த அந்த காலகட்டத்தில் 3 சாஸ்திரிகள் இருந்தாங்க. அந்த 3 சாஸ்திரிகளும் அப்படியே அந்த கருவி மூலமாக பார்த்துட்டே இருந்தாங்க. தொலைநோக்கு கருவியில் பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு நட்சத்திரம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, ரொம்ப பளபளன்னு இருக்குது, ரொம்ப ஸ்டார்ஸ் இருக்குது, ரொம்ப வால்கள் இருக்குது, வேகமாக போகுது. இது என்ன வினோதமான ஸ்டாரு அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணாங்க. அந்த மாதிரி ஸ்டார் வந்தனா ஏதாவது ஒரு பெரிய அதிசயம் நடக்குன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த ஸ்டார் போனாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே அந்த ஸ்டார் மறைஞ்சிட்டு. அந்த ஸ்டாரு விஞ்ஞான ரீதியாக என்ன சொல்லாங்க தெரியுமா? நம்ம பூமியை சுற்றி 9 கோள்கள் சுற்றுறதுல தெரியும் தானே, படிச்சிருக்கும்ல. அந்த 9 கோள்களில் 2 கோள் சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர், இந்த 2 கோளும் ஒரே நேரில் வரும்பொழுது அப்படியே வரும்பொழுது இதில் உள்ள பிரகாசமும் சேர்ந்து நிறைய ஒளிக்கற்றைகளுடைய பிரகாசமான ஸ்டார் கிடைச்சிருது. இதெல்லாம் சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர். இது வரலாறு ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. இன்னொன்று தெரியுமா? இந்த ஸ்டார் 800 வருஷத்துக்கு ஒருக்கத்தான் இப்படி ஒன்று சேருமா. எப்பவும் நீ பார்க்க முடியாது. 800 இயர்ஸ்க்கு ஒருக்க ஒரு நேர்கோட்டில் வரும்பொழுது இந்த ஸ்டார் அப்படி பிரகாசமாக தெரியும், வேகமாக மூவ் பண்ணுமா. அந்த ஸ்டார் தான் இயேசு வழிகாட்டுச்சு. வரலாற்று ரீதியாக இயேசு நிரூபிக்கப்பட்டவர். அது மாத்திரமில்லை, இந்த ஸ்டாரை முதல்ல இப்போ சமீபத்தில் பார்த்தாங்க. எப்போ தெரியுமா? 21 டிசம்பர் 2020 பார்த்துருக்காங்க. 2020 இந்த ஸ்டார் இப்போ பார்த்துருக்குறாங்க. அதுக்கு முன்னால் அப்போ அந்த ஸ்டார் என்ன சொன்னாங்க? இப்போ கிறிஸ்மஸ் ஸ்டார்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? அப்போ அது சொல்லப்படலை, வித்தியாசமான ஸ்டார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு பரிதாபமான காரியம் தெரியுமா? 1226 வருஷமோ 1623 வருஷமோ இந்த ஸ்டாரை யாருமே பார்க்கலையாம். ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டார் வரும், இந்த ஸ்டார் இப்போ பார்க்க வேண்டிய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டார் பார்க்க முடியல. வந்திருக்கு, ஏதோ மறைச்சிட்டு. இந்த ஸ்டார் ஒரு வித்தியாசமான ஸ்டார். நான் சொன்னல ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன், தமிழில் சொன்னப்போனால் வியாழன் சனி, இந்த 2 கோள்களும் ஒரே நேரில் வரும்போது இந்த ஸ்டார் தெரியுது. இந்த ஸ்டாரு இயேசுவின் காலத்தில் இருந்தனால அப்போ இருந்தே இந்த வழக்கம் வந்தது. முதலாக இந்த ஸ்டாரை வீட்டில் கட்டுற வழக்கத்தை யார் கொண்டு வந்தாங்களா? ஜெர்மானியர் கொண்டு வந்தாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? ஜெர்மனில் அவங்க போடுற ஸ்டாரில் 110 வால் இருக்குமா. என்னது 110 வாலா? நம்ம வீட்டில் போடுறதுலாம் 5 வால் இருக்கும், சில இதில் 6 வால் இருக்கும், சில இதில் ஒரு 4 வாலும் ஒரு நீளமான வாலும் இருக்கும். ஆனால் ஜெர்மனில் 110 வாலோட அந்த ஸ்டார் போடுவாங்களாம். அது ரொம்ப ரசித்து பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஊரில் கூட கொஞ்சம் அதிகமான வால்களோட ஸ்டார் வருது. ஆனால் 110 அந்த அளவுக்கு வரவே இல்லை. இந்த ஸ்டாரே ஒரு பெரிய வரலாறு படைச்சிட்டு இருக்குது. இன்னொன்று தெரியுமா? முக்கியமான பெரிய பெரிய பிரபலங்களை திரைத்துறையில் உள்ளவங்களை ஸ்டார்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டார்கள்லாம் உதிர்ந்து போகும். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கும் மாறாத நம்பிக்கையின் நட்சத்திரம். அவர் நம்பிக்கையின் நட்சத்திரம். அந்த ஸ்டாரு நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வழிகாட்டியே இருக்கும். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது வழிகாட்டும். அந்த ஸ்டார் நம்ம வாழ்க்கையில் வரணும். இன்னொன்று தெரியுமா? ஸ்டார் அப்படின்ன உடனே உலகத்தில் கின்னஸ் அப்படின்னு புக் இருக்குது. இந்த கின்னஸ்னா உலகத்தில் உள்ள பெரிய அற்புதமான காரியங்கள், உலகத்தில் பெரிய மரம், பெரிய வாழைக்காய், பெரிய வாழைப்பழம், இப்படி பெருசாக உலகத்தில் உள்ளதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த கின்னஸ் ரெக்கார்டில் பெரிய சாதனைகளாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க.
அப்படி இந்த ஸ்டாரும் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. கின்னஸ் ரெக்கார்டில் அப்படி இந்த ஸ்டார்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க அப்படி நீங்கள் பார்க்க ஆசையாக இருக்கீங்கல்ல, அதை பண்ணவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. என்னது இந்தியாவிலையா? ஆமாம், இந்தியாவில் கேரளாவில் கொச்சியில் உலகத்திலே பெரிய ஸ்டார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்ட் இது வரைக்கும் யாராலையும் மாற்றப்படலை. அந்த கொச்சியில் அவங்க பண்ண ஸ்டாருடைய சைஸ் என்ன தெரியுமா? 31.59 மீட்டர். 31.59 மீட்டர். எவ்வளோ ஹைட்டு யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் போட்டு எவ்வளோ பெருசு இருக்குல்ல, சில வீட்டில் கொஞ்சம் பெருசாக போட்டல அப்படியே பிரமாண்டமாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்டாரு கேரளாவில் கொச்சியில் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆச்சரியம் இல்லை? நீயும் வரலாறு படைக்க விரும்புறியா? நீ முயற்சி பண்ணி பார்க்கலாம். கின்னஸில் நீயும் வர முடியும். கின்னஸில் நிறைய குட்டி பிள்ளைகளாக சாதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டாருக்கு பின்னால் எவ்வளோ வரலாறு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்ல குட்டி பிள்ளைகளாம். இயேசு கிறிஸ்து என்கிற நம்பிக்கை நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக முன்னே போகும். ஸ்டாரை கட்டி தொங்கப்படும் பொழுதுலாம் இதை மறந்துடாதீங்க. இந்த காரியங்கள்லாம் சிந்திச்சு பாருங்கள். இயேசு நம்ம வீட்டில் இருக்கார்ல. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.